ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு ரீசனிங் சம் தான். ஸோ இது என்னென்னா, ஒவ்வொரு ஏபிசிடிஇ இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ரிலேட்டட்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ எப்படி டிக்கு ரிலேட்டட்னு பண்ணலாமா? ஸோ இதை பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு ரெண்டு பேர் எழுதணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். அதே மாதிரி எம் போட்டால் மேல், எஃப் போட்டால் ஃபீமேல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிப்போம். ஏ இஸ் பி சிஸ்டர். ஏ பி இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ், ஓகேவா? ஸோ இதில் பி என்ன ஜெண்டர்னு தெரியாது. ஏ சிஸ்டர்ன்றதுனால இவங்க ஃபீமேல், ரைட். அடுத்து பீஸ் மதர் இஸ் சி, அதாவது சின்றவங்க பியோட அம்மா. ஸோ இப்படி போட்டால் அம்மா குழந்தைன்னு அர்த்தம். ஸோ இது அம்மா. இதில் சி பியோட மதர் தான் இவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்களும் ஒரு ஃபீமேல், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டி இஸ் சிஸ் ஃபாதர். சியோட ஃபாதர் தான் யார்? டி. ஸோ அப்போ இவர் ஒரு மேல். அகெயின் டிஸ் மதர் சி, டியோட மதர் இ, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கண்டென்ட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஏ எப்படி டிக்கு ரிலேட்டட்னு தெரியணும். ஸோ இது டி, டியோட பொண்ணு தான் சி, சியோட பொண்ணு தான் ஏ. அப்போ என்னது? கிராண்ட் டாட்டர், பேத்தி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ.